ஹலோ ஆல், மைசெல்ஃப் டாக்டர் பிரேம், நுரையீரல் மருத்துவர். நெஞ்சு அதாவது செஸ்ட்டுக்குள்ளே நீர் கோக்குற ரெண்டு டைப்ஸாக சொல்லலாம். ஒன்று பார்த்தோம்னா ப்ளூரல் எஃப்யூஷன்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் பல்மனரி எடிமான்னு சொல்லுவோம். ப்ளூரல் எஃப்யூஷன்னா ரெண்டு லங்ஸ் இருக்குல்ல, அதை ரெண்டையுமே ஜவ்வு ஒன்று கவர் பண்ணும். ஜவ்வில் ரெண்டு லேயர்ஸ் உண்டு, விசரல் ப்ளூரா, பரைட்டல் ப்ளூரான்னு. விசரல் ப்ளூராங்கிற லங்ஸை சுற்றி உள்ளது. பெரிட்டல் ப்ளூராங்கிறது அதுக்கு வெளியில் உள்ளது. நார்மலாக இந்த விசரல் ப்ளூராக்கும் பரைட்டல் ப்ளூராக்கும் நடுவில் கொஞ்சம் ஒரு 5 to 10 ml ஃப்ளூயிட் இருக்கும். அது இருக்கிறதுனால லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகும்போது, அதாவது விரிவடைஞ்சு சுருங்கும் பொழுது அந்த ஃப்ளூயிட் தான் அந்த விசரல் ப்ளூராக்கும் பரைட்டல் ப்ளூராக்கும் நடுவில் மூவ் ஆகி ஃப்ரீ மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆனால் இந்த ப்ளூரல் எஃப்யூஷன் என்னதுன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த விசரல் ப்ளூராக்கும் பெரிட்டல் ப்ளூராக்கும் நடுவில் அதிகப்படியான நீர் கோக்குறது. அதுதான் நம்ம ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவோம். இது வெறும் நீராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, லங்ஸுக்கு பாதிப்படையுது அப்படின்னா ரத்தம் கோத்துரும். அதை ஹீமோதொராக்ஸ்னு சொல்லுவோம். கல்லீரல் பாதிப்புனால சில பேர்த்துக்கு நீர் கோக்கும். அதை ஹைட்ரோதொராக்ஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. பட் இது எல்லாமே ப்ளூரல் எஃப்யூஷன். அதாவது ப்ளூரல் ஸ்பேஸில் ஒரு நீர், அது நீராக இருக்கலாம், ரத்தமாக இருக்கலாம், சலமாக இருக்கலாம், எக்ஸெட்ரா. ஸோ ப்ளூரல் எஃப்யூஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா காய்ச்சல் இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருந்தால். டிபியாக இருந்தால் காய்ச்சல் இருக்கும். ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் காய்ச்சல் இருக்கும். அது போக கண்டிப்பாக மூச்சுத்திணறல் இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், நெஞ்சை சுற்றி ஒரு இறுக்கமாக இருக்கும். சிலருக்கு மூச்சு அப்படி உள்ளே இழுத்து விடும் பொழுது சுருக்குன்னு இடத்துல, அந்த நீர் இருக்கிற இடத்துல வலிக்கும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டெத்தை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு மேலே எக்ஸ்ரே ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இல்லை சில பேருக்கு சிடி செஸ்ட் வரைக்கும் தேவைப்படும். அடுத்த வகை என்னென்னு பார்த்தோம்னா, இது எப்படி நம்ம எதனால் வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீர் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நீரை பரிசோதனை பண்ணி நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நீர் எதனால் வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். மெயின் காரணம் நீர் கோக்குறதுக்கு நான் எப்படி நாங்கள் பார்ப்போம்னா, ஒரு சைடில் நீர் கோத்துருக்கா, ரெண்டு சைட்லேயும் நீர் கோத்துருக்கா, அதை வச்சு ப்ளஸ் டெஸ்ட்டுகள் வச்சு ஸ்கேனை வச்சு நாங்கள் ஈஸியாக டயக்னோசிஸ் எதனால் வச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம். மக்களுக்கு இதனால் என்னென்ன மெயின் காரணத்தினால நீர் கோக்குதுன்னு பார்த்தோம்னா, ப்ளூரல் எஃப்யூஷனில் மெயினாக ஒரு காமன் காஸ் கார்டியாக் ப்ராப்ளம். ஹார்ட்டோட செயல்பாடு குறையும் பொழுது நுரையீரல் ஜவ்வுக்குள்ளே நீர் கோக்கும். அதுக்கப்புறம் புரதச்சத்து புரோட்டீன் கம்மியாக இருந்தால் நீர் கோக்கும். உடம்புல ஹீமோக்ளோபின் குறைஞ்சிச்சுன்னா ஹார்ட் செயல் குறைந்து நீர் கோக்கும். கிட்னி பாதிப்பு இருந்தால் நீர் கோக்கும். ஸோ நிறைய கிட்னி பேஷண்ட் சொல்லுவாங்க, டயாலிசிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க சொல்லுவாங்க, டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் மூச்சுத்திணறல் குறைஞ்சிருச்சுங்கிறது அதுதான் காரணம். கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் பெரும்பாலும் வலது பக்கத்தில் நீர் கோக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ்னால். இன்ஃபெக்ஷன்ஸில் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரும்பாலும் டிபி நீர் எடுத்து பார்க்கும்போது நம்ம டிபின்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். டிபியை தவிர வேறு என்னென்னு பார்த்தோம்னா மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ்னால், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரலாம். கேன்சர்னால் நுரையீரல் கேன்சரோ, நுரையீரல் ஜவ்வில் உள்ள கேன்சரோ, இல்லை மற்ற உறுப்புகள் உள்ள கேன்சர் அங்கே பரவுறதுனாலையும் வரலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி கண்டுபிடிக்கிற வழிகள் எல்லாமே சொல்லிட்டேன். அது போக மேலே தொர்க்கோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட் சிலருக்கு தேவைப்படும். இந்த டெஸ்ட்டுகள், முன்கூறிய டெஸ்ட்டுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னா தொர்க்கோஸ்கோப்பிங்கிறது எண்டோஸ்கோப்பி முறை. நீங்கள் வயிற்றுக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி அந்த ரெண்டு ஜவ்வுக்கு நடுவில் கேமரா போட்டு பார்த்து அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் நம்ம பயாப்சி எடுத்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி என்ன காரணங்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.